2024 ஆருடம் சொன்ன அதே டீம் பீகாரில் பாஜக கூட்டணிக்கு தோல்வி. டிபி லைவ் கணிப்பால் திடீர் ட்விஸ்ட். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 300 இடங்களை தாண்டாதுன்னு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்த டிபி லைவ் தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியடையும் என்று கணித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி வாய்ப்பு உள்ளதாக டிபி லைவ் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. 95 முதல் 109 தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர்கள் மெஜாரிட்டி பெற முடியும். காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி 130 முதல் 144 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் பீகாரில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். மற்றவை 0 முதல் 8 இடங்களில் வெல்லும் என்றும் இதில் கணிக்கப்பட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 300 இடங்களை தாண்டாதுன்னு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்த டிபி லைவ் பெரிய கவனம் பெற்றது. அப்போது 2024 மக்களவை தேர்தல் குறித்த பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு அமோக வெற்றி கிடைக்கும் என்று கணித்த போதிலும் டிபி லைவ் நடத்திய கருத்து கணிப்பில் மாறுபட்ட தகவல் வெளியாகின. அந்த கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி 255 முதல் 290 இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறியது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 201 முதல் 241 இடங்களை பெற வாய்ப்புள்ளதாகவும் டிபி லைவ் கூறியுள்ளது. இதில் காங்கிரஸ் பற்றி குறிப்பிட்ட கணிப்பு பொய்த்து போனாலும் பாஜக தனிப்பட்ட வகையில் 240 இடங்களை மட்டுமே வென்றது. இந்த கணிப்பை கவனிக்க வைத்தது. தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியடையும் என்று கணித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. அதே சமயம் பீகார் தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக போல் டைரி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. 184 முதல் 209 தொகுதிகளில் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தள கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது என்று போல் டைரி கூறியுள்ளது. காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி 32 முதல் 49 தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு என்று போல் டைரி கூறியுள்ளது. மற்றவை 1 முதல் 5 இடங்களில் வெல்லும் என்றும் இதில் கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லி தேர்தலை சரியாக கணித்த போல் டைரி இந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வெற்றி என்று கணித்துள்ளது. டெல்லியில் 70 இடங்களில் பாஜக 42 முதல் 50 இடங்களை வெல்லும் என்று இந்த நிறுவனம் கணித்தது. பாஜக 48 இடங்களை வென்றது. அதேபோல் ஆம் ஆத்மி 18 முதல் 25 இடங்களை வெல்லும் என்று கணித்தது. அதேபோல் அப்போது ஆம் ஆத்மி 22 இடங்களை வென்றது. அதேபோல் இந்த முறை பீகார் தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக போல் டைரி கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் உள்ளன. பாஜக ஜேடியுவின் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் காங்கிரஸ் ஆர்ஜேடியின் மகா கூட்டணியான மகாபத்னனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் ஆட்சியை பிடிக்க 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி நடந்தது. 122 தொகுதிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. வாக்குகள் எண்ணி முடிவுகள் அறிவிக்கும் பணி நவம்பர் 14 அன்று நடைபெறும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 14 லட்சம் புதிய வாக்காளர்கள் உட்பட 7.4 கோடிக்கும் அதிகமானோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.